வணக்கம் உறவுகளே. சிந்தையில் செதுக்கப்பட்ட கதைகளை உங்களின் செவி வழியே செலுத்தும் முயற்சியினூடே செழிலி ஆடியோ நாவல்ஸுக்கு உங்களை வரவேற்பது உங்கள் செழிலி. இன்னைக்கு நாம கேட்க போற கதை இதயத்தின் அதிர்வு நீயா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற கதைகள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். அதிர்வு 12. என்ன சார், என் மேல இருக்கிற கடுப்ப அது மேல காட்டிட்டு இருக்கீங்க போல என்றவள் நக்கலாக அவனை பார்க்க அவனுக்கோ எரிச்சலாக இருந்தது. அவளுக்கு பதிலேதும் கூறாமல் அதையும் பஞ்சிங் பேக் மீதே காண்பித்தான். உன்னதான் கேக்குறேன், ஆனா உனக்கே இது ஓவரா தெரியல? நியாயப்படி கோபப்பட வேண்டியது நானு. சும்மா சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காத என்க அதில் பொறுமை இழந்தவன், இங்க பாரு, செம்ம காண்டுல இருக்கேன். கோபம் என் கண்ட்ரோல் மீறி போச்சுன்னா அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஒழுங்கா போயிடு என்று கடுமையாக சீறினான். அதில் சற்றும் அசராதவள், நீ கோவத்துல இரு, இல்ல கோவால கூட போயிரு, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல. என்ன பொறுத்தவரை என் அப்பா அம்மா நிம்மதியா இருக்கணும். உன் கோபத்தை என் அப்பா அம்மா கிளம்புன அப்புறம் காட்டிக்கோ. ஐ டோன்ட் கேர். இப்ப கொஞ்சம் அடங்குறியா என்று மேலும் மேலும் எதிர்த்து பேச, கிளவுஸை கழட்டி எறிந்தவனின் கரமோ ஆதினியின் கழுத்தை பிடித்து சுவற்றில் சாய்த்தது. என்னடி, நானும் பாத்துக்கிட்டே இருக்க, உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே போற. பிளான் பண்ணி தானே எல்லாமே செஞ்சிருக்க. இப்ப பெருசா இஷ்டம் இல்லாம கல்யாணம் பண்ண மாதிரி சீன் போடுற என்று கோபத்தீயோடு வார்த்தைகளை கடிந்து துப்பினான். கழுத்தில் அவனது விரலின் இறுக்கம் வலித்த போதும் சிறு வலியை கூட கண்களில் காட்ட விரும்பாதவள் அவனை சரிக்கு சமமாய் பார்த்து, டேய், கொஞ்சமாச்சும் மூளைன்னு ஒண்ணு இருந்தா யோசிச்சிருப்ப. அதை எங்கேயோ தொலைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஏய், என்ன ரொம்ப பேசுற? பின்ன என்னடா, நடந்த எல்லாத்தையும் நீ பாத்துட்டு தானே இருந்த. ஏதாச்சும் நம்மள கேட்டு நடந்துச்சா? விட்டா எங்க அப்பாவை நான் தான் நெஞ்சு வலி வந்த மாதிரி டிராமா பண்ண சொன்னேன்னு சொல்லுவ போல என்றவள் எரிச்சலாக பார்த்தாள் அவனை. அவள் கேட்டதில் ஏளனமாக சிரித்தவன், ஆஹா, நீ சொல்லக்கூடிய ஆளுதான். ஆனா அந்த மனுஷன் அப்படி செய்யக்கூடிய ஆள் இல்ல. அப்படிப்பட்ட நல்ல உள்ளத்துக்கு இப்படி ஒரு ஃப்ராடு பொண்ணு எந்த ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சாரோ போயும் போயும் நீ பொண்ணா கிடைக்க என அவளை தரைக்குறைவாக பேச, அதில் ஆத்திரம் வந்தாலும் தன் தந்தையை பற்றி நல்லவிதமாக கூறியதை நினைத்து அமைதி காத்தாள். என்னடா, நம்மள பத்தி இப்படி புட்டு புட்டு வைக்கிறானேன்னு தானே அமைதியா நிக்கிற என்று மேலும் அவளை சீண்ட, அவளோ, தோடா, பைத்தியம் என்னமோ உளறுதுன்னு அமைதியா இருந்தேன். சரி, இவ்ளோ வாய்க்கிழிய பேசுறல்ல, உனக்கு அவ்ளோ கஷ்டமா இருந்தா நீ உங்க அப்பா கிட்ட சம்மதம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்க வேண்டியது தானே. ஏன் போகல? இப்ப நீயும் என்ன பிளான் பண்ணி இஷ்டப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட, ரைட் என்க அவனது பிடி இறுக, இது சரியில்லை தூயவா, கையை எடு முதல்ல என்று அவன் உள்மனம் எச்சரிக்க, பிறகு பெருமூச்சொன்றினை வெளியிட்டு தன்னை ஆசுவாசப்படுத்தியவன், சாரி என்றபடி தன் கையை எடுத்தான் அவள் கழுத்திலிருந்து. அவன் மன்னிப்பு வேண்டியதில் ஒரு கணம் அவனை புரியாமல் பார்த்தவள் தொண்டையை செருமியபடி மீண்டும் தொடர்ந்தாள். நீ எப்படி உங்க அப்பா பேச்ச தட்ட முடியாம இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னியோ அதே மாதிரிதான் நானும். உன்னை இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ண நீ ஒன்னும் அவ்வளோ பெரிய அழகன் இல்ல. அப்படி நீ அழகனாவே இருந்தாலும் உனக்கு மயங்குற ஆளு நான் இல்ல என்று அவள் கூறிக்கொண்டிருக்க, திடீரென இடையில் ஏதோ ஊறுவது போன்று தோன்ற குனிந்து பார்த்தவளுக்கு இதயம் அதிர்ந்தது. அவனது வலிய கரம்தான் அவளின் இடையை வளைத்துக் கொண்டிருந்தது. சுவற்றில் சாய்ந்து நின்றவளை இழுத்து சுற்றி தன்னை சுவற்றின் மீது சாய்த்தவன் தன்மேல் அவளை சாய்த்து, தெரிஞ்சோ தெரியாமையோ நமக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. இனிமே நீதான் என் பொண்டாட்டி, நான் தான் உன் புருஷன். கொஞ்ச நாள் டைம் எடுத்துட்டு நம்ம வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலாம் என்று கூற, அதில் அதிர்ந்தவள் குழப்பமாக ஏறிட்டாள் அவனை. நொடி பொழுதில் அவன் செய்த செய்கையையும் அவன் கூறிய வார்த்தைகளையும் எதிர்பாராதவள் பிரமித்து நின்றாள். ஆனால் அவனின் கண்களில் தேங்கி நிற்கும் வன்ம பார்வைக்கும் அவன் இதழ் உரைத்த வார்த்தைகளுக்கும் சற்றும் பொருத்தமில்லாமல் இருப்பதை மட்டும் அவளால் உணர முடிந்தது. அவள் யோசனையோடே அதிர்ந்து நிற்க, சற்றென தன் கரத்தை அவளிடமிருந்து விலக்கியவன் துண்டை எடுத்து தன் முகத்தை துடைத்தபடி எதுவும் நடவாதது போல் வெளியில் சென்று விட்டான். அவன் தொடுதலும் அவனது நெருக்கமும் பெண்ணவளின் இதயத்தில் அதிர்வை ஏற்படுத்த செய்வதறியாமல் செல்லும் அவனை வெறித்தபடி நின்றாள் ஆதினி.
இப்ப நடந்தது நிஜமாவே உண்மைதானா? இல்ல நம்ம கற்பனையா? ஒருவேளை பிரம்மையா? அப்படிதான் இருக்குமோ? இவன் வாயில இருந்து என்ன பொண்டாட்டின்னு ஒத்துக்கிறதெல்லாம் நடக்கிற காரியமா? ஆனாலும் நிஜமா நடந்த மாரியே இருக்கே! என்ன தைரியம் இருந்தா என் பெர்மிஷன் இல்லாம என் இடுப்ப தொட்டுருப்பான். இருக்கு அவனுக்கு. என்று குழம்பியபடியும் கோபத்தோடும் யோசிக்க, அவனின் தீண்டலினால் ஏற்பட்ட குறுகுறுப்பு இன்னுமே அவளுக்கு அடங்கிய பாடில்லை. கடவுளே! என்ன பைத்தியக்காரியா ஆக்கிருவான் போல! என்று நொந்தவளுக்கு தெரிய வாய்ப்பில்லை. காலத்துக்கும் தெளியாத பைத்தியமாக இது ஒரு நாள் உருவெடுக்கும் என்று. இவ்வாறு யோசனையில் இருந்த ஆதினியை கலைத்தது அவளின் அலைபேசி. வேறு யாருமல்ல, காதம்பரிதான் அழைத்திருந்தாள். சலிப்பாக அழைப்பை ஏற்று காதில் வைத்தவள் எதுவும் கூறாமல் அமைதியாக இருக்க, காதம்பரியோ, "ஹே ஆது, என்ன ஆச்சுடி? பாட்டிக்கு இப்போ எப்படி இருக்கு? மண்டைய கிண்டைய போடல தானே? வாய கழுவுடி பண்ணி, அதெல்லாம் ஒண்ணுமில்ல. பாட்டி குணமாயிட்டாங்க" என்க, அப்பாடா, நான் கூட பயந்தே போயிட்டான் ஆது. எங்க பாட்டி சீரியஸா இருக்க நேரம் பேரன் கல்யாணத்த பார்த்தாதான் கண்ண மூடுவேன்னு டயலாக் பேசி உன் கழுத்துல தாலி ஏறிடும்னு என்று ஆருடம் கூறுவது போல கூற, ஆதினியோ, இவ என்ன நேர்ல பார்த்த மாரி சொல்றா என்று நினைத்தவள், அதுதாண்டி நடந்துச்சு என்று சோகமாக கூற, காதம்பரிக்கோ தூக்கி வாரி போட்டது. என்னடி சொல்ற? இப்போ நிஜமாவே கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா காது. ஏன் தான் என் தலையெழுத்து மட்டும் இந்த ஆண்டவன் இப்படி எழுதி வச்சிருக்கானோ என்று புலம்ப, நீ எதுவும் தடுக்கலையா? எப்படிடி நீ சம்மதிச்ச? நீ சம்மதம் இல்லன்னு சொல்ல வேண்டியது தானே? அது பெரிய கதடி. நான் சொல்றேன் ஃப்ரீ ஆயிட்டு. நீ 2 நாள் லீவ் போட்டுட்டு இங்க வர்றியா? நீ வந்தா நான் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவேன். என்று கேட்க, அவளும் அதற்கு மேல் நேரில் கேட்டுக்கொள்ளலாம் என்று நினைத்துவிட்டு, சரிடி, நான் இன்னைக்கே கிளம்புறேன் என்று அழைப்பை துண்டித்தவளுக்கு, ஆதினிக்கும் தூயவனுக்கும் தான் திருமணம் நடந்தேறியுள்ளது என்று தெரியாது. மாதவனுக்கும் ஆதினிக்கும் தான் திருமணம் என்று நினைத்து விட்டாள். பாவி, இங்க வச்சு பெருசா காதல் தான் முக்கியம்னு வசனம் பேசிட்டு அங்க போய் கமுக்கமா தாலிய கட்டிட்டானா? நேர்ல போய் நாக்க புடுங்குற மாரி கேட்டாதான் என் மனசு ஆறும் என்று நினைத்தவள், இரவு மதுரை செல்ல பேருந்தில் முன்பதிவு செய்தவள் விறுவிறுவென்று தன் பணியை முடிக்கலானாள். அப்பொழுதுதான் மாதவி அறையை விட்டு வெளியே வர, அங்கு யோசனையுடன் நின்றிருந்த ஆதினியை பார்த்து அவள் அருகில் சென்றாள். ஆதினி என்று தோள் தொட, அவளோ, சொல்லுங்க மாதவி என்றாள். ஏன் இங்கேயே நிக்கிற, வா என்றபடி தூயவனின் அறைக்கு அழைத்து சென்றாள். அவளும் மறுபேச்சு எதுவும் கூறத் தோன்றாமல் சென்றாள் மாதவியுடன். அறைக்குள் வந்தவளை மாதவன் மற்றும் சமர் இருவரும் வரவேற்றனர். உள்ளே வந்தவள் மலைத்து நின்றாள் அந்த அறையை பார்த்து. மூடை முடுக்குகள் கூட பளிச்சென மின்னியது. வாவ், அத்தை ரூம செம்ம கிளீனா மெயின்டைன் பண்றாங்க என்று வாய் பிளந்து கூற, மற்ற மூவரும் குபீரென சிரித்தனர். புரியாமல் முழித்த ஆதினியோ, ஏன் என்னாச்சு? எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க என்க, மாதவனோ, இந்த ரூம கிளீன் பண்ற உரிமை யாருக்குமே கிடையாது. தூயவன் அந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவன் ரூம அவனை தவிர யாரையும் கிளீன் பண்ண விடமாட்டான் என்றான். அதை கேட்ட ஆதினிக்கோ, என்ன இவனுக்கு இம்புட்டு பில்டப் கொடுக்கறாங்க? ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே வச்சிருக்கான் ரூம என்றபடி சிந்தித்தவளுக்கு அப்பொழுதுதான் தானும் இனிமேல் அவனுடன் இங்குதான் தங்க வேண்டும் என்ற நிதர்சனம் புரிய, அவனுடன் தனியே இருக்க வேண்டும் என்று நினைத்த கணம் அவன் தீண்டிய அவளின் இடை குறுகுறுத்தது. அப்பொழுது அறையின் குளிரூட்டும் பெட்டியின் இயக்கியை எடுக்கவென மாதவி குனிய, நிலை தடுமாறியவள் அருகிலிருந்த ஆதினியின் இடையை பற்றுதலுக்காக பிடித்து நிற்கிறேன் என்ற பேர்வழி தூயவன் தீண்டிய இடத்தில் பிடித்துவிட, அவுட் என்றபடி துள்ளி குதித்து விட்டாள் ஆதினி. அதில் பதறிய மாதவியோ, ஹே என்னாச்சு ஆதினி? நான் ஜஸ்ட் சும்மா தானே பிடிச்சேன். வலிக்கிற அளவுக்கு ஒன்னும் பிடிக்கலையே, ஏன் கத்துன? ஏற்கனவே அங்க ஏதோ அடிபட்டிருக்கா என்று கேட்க, அவளோ, அட கடவுளே, இப்படியா கத்தி வைப்போம்? இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? எல்லாம் அந்த உர்ராங்கொட்டானால வந்த வின என மனதினுள் அர்ச்சித்து, வெளியில் பதில் கூற தெரியாமல் திண்டாட, சரியாக வந்து சேர்ந்தான் அவளின் அர்ச்சனைக்குரியவன். அறையை நெருங்கும் போதே ஆதினியின் அலறல் சத்தம் அவனின் காதில் விழ, யோசனையுடன் வந்தவன், என்னாச்சு, யாரு கத்துனது இப்போ என்று கேட்டபடியே தூயவன் உள்ளே வர, அட பாவத்த, இப்ப யாரா இவனை என்ட்ரி கொடுக்க சொன்னது? மானம் போக போகுது என்று நொந்தவள் தூயவனை முறைக்க,
மாதவியோ நடந்ததை கூறினாள். மாதவி கூறியதையும் ஆதினி தன்னை முறைப்பதையும் ஒப்பிட்டு பார்த்தவனுக்கு அவள் அலறலுக்கான காரணம் புரிந்தது. சமரோ, இங்க வரத்துக்கு முன்னாடி ஆதினி தூயவன் கூட எக்ஸைஸ் ரூம்ல நின்னு பேசிட்டு இருந்த மாதிரி சவுண்ட் கேட்டுச்சே. டேய் மச்சான், ஒருவேளை கோவத்துல நீ ஒரு பஞ்ச் விட்டுட்டியா என்று சாதாரணமாக கேட்க, அப்பொழுது தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்த ஆதினிக்கு புரையேறி விட்டது. அந்த நேரம் அபிராமி ஆதினியை அழைக்க, இதுதான் சாக்கென்று தப்பித்தோம் பிழைத்தோம் என ஓடிவிட்டாள். கேசவனும் அபிராமியும் கிளம்புவதாக கூறி விடைபெற தயாராகி நிற்க, அதனை கண்ட ஆதினிக்கு கண்கள் கலங்கிவிட்டது. வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக வந்து நிற்க கணபதி தூயவனையும் அழைத்தார். அறையில் இருந்த நால்வருமே இறங்கி வந்தனர். ஆதினியிடம் வந்த கேசவனோ, பார்த்து நடந்துக்கோமா, எதை பத்தியும் ரொம்ப யோசிக்காத, எல்லாமே நன்மைக்குதான், சரியாடா என்க அவரை அணைத்துக் கொண்டாள் பெண்ணவள். தான் கலங்கினால் அவர்களும் கலங்குவார்களோ என்றெண்ணியவள் வெளிவர துடித்த கண்ணீரை உள்ளிழுத்தபடி நின்றாள். அபிராமியும் அவர் பங்கிற்கு சில அறிவுரை வழங்கினார். தூயவனிடம் வந்த கேசவனோ அவனின் கரத்தை ஆதரவாக பற்றி தலையை மட்டும் அசைத்தார். என்ன நினைத்தானோ, அந்நிச்சையாக அவனது மற்றொரு கரம் அவரின் கரத்தில் அழுத்தம் கொடுக்க, அதிலேயே பெண்ணை பெற்றவருக்கு மனது நிறைந்து காணப்பட்டது. பெற்றவர்கள் கண்ணை விட்டு மறைந்ததும் அதற்கு மேல் அடக்க மாட்டாது கண்ணீர் சிந்திய ஆதினி விறுவிறுவென அறைக்கு சென்றிட, அவளை காண அனைவருக்குமே பாவமாகத்தான் இருந்தது. ஒருவனை தவிர்த்து. யாருக்கு வந்த விருந்தோவென தூயவனோ வெளியில் செல்ல எத்தனிக்க, மீனாட்சி பாட்டியோ, டேய் உன் பொண்டாட்டிய சமாதானம் பண்ணி சகஜமாக்கி கூட்டிட்டு வா என்றிட, அவனோ, ஏத நான் சமாதானம் செய்யணுமா, அதெல்லாம் முடியாது என்று வீராப்பாய் நின்றான். பின்ன நீதானே தாலி கட்டின அவ கழுத்துல, போடா ஒழுங்கா என்ற பாட்டியின் வார்த்தைகள் அவனது எரிச்சலுக்கு தூபம் போட்டது போன்று இருந்தது. ஏய் கிழவி, எல்லாம் உன்னால வந்தவன, உன்னை கவனிச்சுக்கிறேன் இரு என்று மனதில் திட்டியபடி பாட்டியை முறைக்க, பாட்டியோ, கொஞ்சம் ஓவரா தான் போறோமோ, போவோம், என்ன பண்ணிட போறான் என்ற பாணியில் தெனாவட்டாக நின்றார். கணபதியோ, தூயவா, இது கட்டாய கல்யாணமே ஆனாலும் அவன் நீ கட்டின பொண்டாட்டி, கொஞ்சமாச்சும் அவன் நிலைமையில இருந்து யோசிச்சு பாரு. நாம ஜாதகம் மாத்தி அனுப்பி செஞ்ச தப்புக்கு அவ தண்டனை அனுபவிக்கிற மாதிரி ஆகணுமா? நாம தான் அவள தங்கத்தட்டுல வச்சு தாங்கணும், போ ஒழுங்கா என்று கூற, இதற்கு மேல் இங்கு நின்றால் இவர்கள் அறிவுரையை கேட்டு காது வெடித்துவிடும். இதற்கு ஆதினியிடம் வாக்குவாதத்தில் முட்டிக் கொள்வதே மேல் என நினைத்தானோ என்னவோ, அவனின் கால்கள் படியேறின. ஏதோ இவ பெரிய தியாக செம்மல் மாதிரிதான், அவளே ஒரு ஃப்ராடு, இது தெரியாம இங்க எல்லாரும் அவள தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. இந்த லட்சணத்துல நான் அவள சமாதானம் வேற படுத்தணுமாக்கும், எல்லாம் என் கிரகம் என தலையில் அடித்தவன் மாடிக்கு சென்றான். எங்க போய் தொலைஞ்சா இவ என்று நினைத்தபடி தேட, அவனது அறையிலிருந்து சத்தம் கேட்டது. அங்கு சென்று பார்க்க, அவனது குளியல் அறையிலிருந்து வெளியே அவள் வருவதை கண்டவனுக்கோ கோபம் கட்டுக்கடங்காமல் வந்தது. ஏய், யார கேட்டு முதல்ல என்னோட பாத்ரூமை நீ யூஸ் பண்ணுன, அறிவில்ல என்று எகிற, அதில் கடுப்பானவள், என்ன ரொம்ப ஓவரா பேசுற, இதெல்லாம் என் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். உங்க வீட்டாளுங்க சொன்னாங்கன்னு தானே கட்டுன, அவங்களேதான் நான் இனிமே உன்னோட ரூம்ல இருக்கணும்னு சொன்னாங்க என்றவள் சாவகாசமாக அவனது கட்டிலில் படுக்க, பார்க்க பார்க்க தூயவனுக்கு எரிந்தது. ஏய் ஏய், அது ஏன் பெட்டு, ஒழுங்கா எழுந்திரிடி, ஓவரா சத்தம் போட்ட இப்ப பாட்டி அத்தை மாமா எல்லாரையும் மேல கூப்பிடுவேன், எப்படி வசதி என்று கேட்டபடி தெனாவட்டாக பார்க்க, செய்வதறியாமல் கடுப்பில் தன் காலை தரையில் உதைத்தவன் உச்சபட்ச கோபத்தோடு தோட்டத்தை நோக்கி சென்று அங்கு அமர்ந்து கொண்டான். அவனைக் கண்ட சமரோ, ஏ மாதவி, அவன் ஏன் இப்படி கடுப்பா போறான், வா என்னன்னு கேப்போம் என்றபடி மாதவி மாதவனுடன் தூயவனை தொடர்ந்து தோட்டத்திற்கு சென்றான். மாதவனோ, டேய் தூயவா, என்னாச்சு என்று கேட்க, அவனையும் மாதவியையும் முறைத்தவன், எல்லாம் உங்கள சொல்லணும், நீயும் அந்த பைத்தியமும் செஞ்சு வச்ச ஒரு காரியத்தால இப்ப நான் தான் அவஸ்தைப்படுறேன். என் ரூமுக்குள்ள வந்ததும் இல்லாம என் பெட்ல இருந்து பாத்ரூம் வரை எல்லாத்தையும் அவ இஷ்டத்துக்கு யூஸ் பண்றா என்க. மாதவியோ, டேய், அவ வேற யார் ரூமை யூஸ் பண்ண முடியும், கொஞ்சமாச்சும் புரிஞ்சு பேசு. தெரிஞ்சோ தெரியாமையோ இப்ப நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி ஆயிட்டீங்க.
அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோ, சரியா? என்று அறிவுரை வழங்க அவளை தான் தீயாய் முறைத்தான். சமரோ, அவளை ஏன்டா முறைக்கிற? கரெக்டா தானே பேசுறா. இங்க பாரு, நீ உங்க அப்பாக்காக தாலி கட்டியிருக்க. அவ அவ அப்பாக்காக கழுத்த நீட்டிருக்கா. நிலைமைய புரிஞ்சு நிதர்சனத்த அவ ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டா. நீதான் இனிமே மாறணும் என்க. தூயவனோ, ஐயோ, உங்க யாருக்குமே அவள பத்தி தெரியாது. அவள போய் எப்படி என்னோட மனைவியா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல என்று தலையில் கை வைத்து அமர, பொறுமை இழந்த மாதவனோ, உங்க முதல் சந்திப்புல அப்படி என்னதாண்டா நடந்து தொலைச்சுது? இப்பவாச்சும் சொல்லித் தொல என்று கேட்க, தூயவனின் நினைவுகள் அன்றைய நாளை நோக்கி பயணப்பட்டது. அதிர்வு 13. 2 மாதங்களுக்கு முன்பு. அன்று ஞாயிற்றுக்கிழமை இரவு 10 மணிக்கு தன் தந்தை கேசவனுடன் சென்னை செல்லும் தனியார் பேருந்தில் ஏற வந்திருந்தாள் ஆதினி. வந்த சில நிமிடங்களில் பேருந்து வந்துவிட 1000 பத்திரங்களை கூறிவிட்டு அவளை பேருந்தில் ஏற்றிவிட்ட கேசவன் வீடு திரும்ப பேருந்தும் கிளப்பப்பட்டது. படுக்கும் வசதி கொண்ட ஜன்னல் இருக்கையை முன்பதிவு செய்திருந்தாள். அது இருவர் படுக்கும் இருக்கை. பேருந்து கிளம்பிய அரை மணி நேரம் கழித்து ஆதினியை அடுத்து அமர்ந்திருந்த வயது பெண்ணொருத்தி, எக்ஸ்கியூஸ் மீ என தயங்கியபடி அவளை அழைக்க, ஆ, சொல்லுங்க என்றாள் ஆதினியும் கேள்வியாய் நோக்கியபடி. நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும், தயவு செஞ்சு முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ் என்று கெஞ்ச ஆரம்பித்து விட, ஆதினிக்கோ ஒன்றும் புரியவில்லை. ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம், என்ன ஆச்சுன்னு எனக்கு புரியல, கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? நான் உங்களுக்கு என்ன உதவி பண்ணணும்? அக்கா, என்ன உங்க தங்கச்சி மாதிரி நினைச்சு இந்த உதவிய பண்ணுங்க ப்ளீஸ். ஐயோ, முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுமா, அப்பதானே என்னால செய்ய முடியுமா முடியாதான்னு சொல்ல முடியும். அக்கா, நான் ஒரு பையனை ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன்க்கா. அவனும் என் மேல உயிரா இருக்கான். அவன் மிலிட்ரியில வேலை பார்க்கறான். அவன் பார்டருக்கு போயிட்டு இன்னும் 3 வருஷம் கழிச்சு தான் திரும்ப வருவான். நாளைக்கு காலையில அவனுக்கு ஃப்ளைட்டு. எங்க 2 பேர் வீட்லயும் இன்னும் எங்க காதல் விஷயம் தெரியாது. அவன் கூட சரியா பேசக்கூட முடியல. இந்த ஒரு ராத்திரி மட்டும்தான் எங்களால மனசு விட்டு பேசிக்க முடியும். அப்புறம் நாங்களே நினைச்சா கூட 3 வருஷம் கழிச்சு தான் பார்க்க முடியும் என்று கூறிய பெண்ணின் கண்கள் மெய்க்காதலால் கலங்கியது. அவள் கூறியதை கேட்ட ஆதினிக்கோ மனது கேட்கவில்லை. சரிம்மா, இப்ப நான் என்ன செய்யணும்? மொபைல் வேணுமா? உன் லவ்வர் கூட காலையில வரைக்கும் தாராளமா என் மொபைல்ல பேசிக்கோ என்று பெருந்தன்மையாக இவள் கூற, அந்த பெண்ணோ, ஐயோ, மொபைல் எல்லாம் வேணாக்கா. நீங்க மனசு வச்சா நாங்க நேர்லயே மனசு விட்டு பேசிக்க முடியும் என்று கூற, ஆதினிக்கு ஒன்றுமே புரியவில்லை. நான் மனசு வச்சாவா? நீ சொல்றது எனக்கு புரியல. அக்கா, நம்ம சீட்டுக்கு பின்னாடி சீட்ல தான்க்கா அவன் இருக்கான். அவன் கூட பேசணும்னு எக்ஸாம் இருக்குன்னு பொய் சொல்லிட்டு தான் இப்ப சென்னை கிளம்பி இருக்கேன். அவசரத்துல எங்களுக்கு ஒண்ணா சீட் கிடைக்கல. பின்னாடி சீட்ல அவனுக்கு பக்கத்துல ஒரு அண்ணா இருக்காங்க. இந்நேரம் அவனும் அந்த அண்ணா கிட்ட கெஞ்சிட்டு தான் இருப்பான். நீங்க 2 பேரும் இந்த ஒரு நைட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா புண்ணியமா போகும் என்று 2 காதலர்களும் அவரவர் அருகில் இருப்பவர்களிடம் கூற, பின்னாடி இருப்பவனோ வேறு யாரும் அல்ல, சாட்சாத் நம் தூயவனே. வாட்? நான் எப்படி தெரியாத பொண்ணு கூட ஒரே சீட்ல படுத்துட்டு வர முடியும்? சாரி பிரதர், என்னால முடியாது என்று கராராக கூற, ஐயோ, அப்படி சொல்லாதீங்க சார் ப்ளீஸ். நாங்க வேற எந்த தப்பும் பண்றதுக்கு இந்த உதவிய கேட்கல. இந்த நைட் நாங்க பேசுற பேச்சு தான் எங்க 2 பேருக்கும் 3 வருஷத்துக்கு பார்க்காம பேசாம இருக்கிறதுக்கு தெம்பு குடுக்கும். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி யோசிங்க சார் ப்ளீஸ் என்று இவன் கெஞ்ச, முன்னே அவனின் காதலியின் கெஞ்சலுக்கு ஆதினியோ, என்னம்மா நீ? நீயும் ஒரு பொண்ணு தான? பின்னாடி இருக்கிறவன் யாரு என்னன்னே தெரியாம எப்படி அவன நம்பி அவன் கூட இருக்க முடியும்? வெறும் சீட் மட்டும்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். ஸ்லீப்பர் வேற. பார்க்கறவங்க என்ன நினைப்பாங்க என்று தன்னிலை விளக்க, ஐயோ அக்கா, உங்க நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது. நானே தர்ம சங்கடத்தோட வேற வழி இல்லாம தான் இத கேக்குறேன். ப்ளீஸ்க்கா, உங்க கால்ல கூட விழறேன் என்று இவள் விழப்போக, ஹே, என்னம்மா நீ? சரி, ஓகே, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அவங்களுக்கு ஓகேவான்னு கேட்க சொல்லு என்று ஒரு வழியாக ஆதினி மனமிறங்கினாள். அந்த பெண்ணும் அவளின் காதலனை அழைக்க, அவனோ சோகமுகமாய், நான் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன் தங்கம், அந்த அண்ணா சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க என்று மெய்யாகவே வருந்தி கூற, ஆதினிக்கோ பாவமாக இருந்தது. இந்த ஜோடிகளின் முகத்தில் இருந்த தவிப்பும் காதலும் தெள்ளத் தெளிவாக புரிந்தது ஆதினிக்கு. உண்மையான காதலுக்காக உதவி பண்றதுல தப்பில்லையே.
என நினைத்தவளோ, எனக்கு ஓகேதான்னு சொல்லி பாருங்க பிரதர் என்று கூற, அவனும் தூயவனிடம், அண்ணா அந்த அக்காக்கு ஏதும் பிரச்சனை இல்லையாம், அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, நீங்க கொஞ்சம் மனசு வச்சா போதும் என்க. அதற்கு மேல் வாதிட முடியாத தூயவனோ, என்ன பிரதர் நீங்க, சரி ஓகே அவங்கள வர சொல்லுங்க என்று மனதே இல்லாமல் ஒப்புதல் அளிக்க, அந்த ஆடவனும், ரொம்ப நன்றி சார், இந்த உதவியை நாங்க மறக்கவே மாட்டோம் என்றபடி ஆதினியிடம் கூற, அவரை இங்க வர சொல்லுங்க என்றிட, ஐயோ சிஸ்டர், அவரை கஷ்டப்பட்டு சம்மதிக்க வச்சிருக்கேன், ப்ளீஸ் நீங்க அங்க போறீங்களா என்க. பெருமூச்சு விட்டவள் இறங்கி அடுத்த இருக்கைக்கு சென்று ஏறினாள். தூயவனோ நன்கு ஜன்னலை ஒட்டி படுத்துக்கொண்டான். இவளை திரும்பி கூட பார்க்கவில்லை. அவன் கால் வைத்திருக்கும் திசையில் அவள் தலை இருக்கும்படி அமர்ந்து கொண்டாள் ஆதினி. அருகே அரவம் கேட்கவும் கண்களை திறந்து அவளை ஒருமுறை பார்த்துவிட்டு சலிப்பாக திரும்பிக் கொண்டான். ஐயோடா, ரொம்பத்தான் டெரர் பார்ட்டியா இருப்பானோ. எனக்கு ஜன்னல் சீட் பக்கம் உட்கார்லனா தூக்கம் வராதே, இவன்கிட்ட கேட்டா படிச்சு குதறிடுவானோ. சரி கேட்டுதான் பாப்போமே என்று நினைத்தவள், ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ என்று அவனை அழைக்க, அவனோ என்ன என்ற கேள்வியை பார்வையில் தேக்கியபடி பார்க்க மட்டுமே செய்தான். வாயத் தொறந்தா முத்து சிந்திருமாக்கும் என்று நினைத்தவள், இல்ல ஜன்னல் பக்கம் நான் இருந்துக்கவா என்று கேட்க, தூயவனோ பொங்கிவிட்டான். ஏங்க, ஒரு மனுஷனை நிம்மதியா டிராவல் பண்ண விட மாட்டேங்கிறீங்க. உங்க கூட சீட் ஷேர் பண்ணிக்க சம்மதிச்சதே பெரிய விஷயம். இதுல ஜன்னல் சீட் குடுங்க அது குடுங்கன்னு பெரிய அன்னை தெரசா மாதிரி அந்த லவ்வர்ஸ்க்கு உதவி பண்றேங்கிற பேர்ல முதல் ஆளா அட்ஜஸ்ட் பண்ணிக்க சம்மதிக்க தெரிஞ்சதில்ல. இப்ப அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருங்க, சும்மா மனுஷனை நொய்யி நொய்யின்னு என்று அவனின் மேல் இருக்கும் கோபத்தையும் சேர்த்து இவளிடம் காட்டி பொரிந்து தள்ளிவிட்டான். இப்ப நான் என்ன கேட்டேன்னு இவன் இவ்ளோ பேசுறான் என்று நினைத்தவளுக்கு மூக்கு புடைக்க கோபம் வர, ஹலோ, ஏதோ உங்க கூட இருக்கணும்னு பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு வந்த மாதிரி ரொம்ப தான் ஓவரா பேசுறீங்க. என்ன சொன்னீங்க? என் கூட சீட் ஷேர் பண்ணிக்க நீங்க சம்மதிச்சதே பெருசா? இவர் பெரிய மன்மதன். சொல்லப்போனா நான் தான் உங்கள மாதிரி ஒரு டெரர் பீஸ் கூட இருக்க யோசிச்சிருக்கணும். எப்போ என்ன செய்வீங்களோன்னு பயப்படணும் என்று கூற, அதில் தூயவனின் பொறுமை காற்றில் பறக்க, ஓ, அவ்வளோ பயம் இருக்கிறவ பல்ல காட்டிட்டு முதல் ஆளா ஓகே சொல்லிருக்க கூடாது சரியா? வீணா என் கோபத்தை கிளறாத, மூடிட்டு படு என்றவன் திரும்பிக் கொள்ள, பல்ல காட்டிட்டு வர்றதுக்கு இவன் பெரிய அர்ஜுன் தாஸ்னு மனசுல நினைப்பு. ஆளையும் மூஞ்சையும் சரியான உர்றாங்கொட்டான். எனக்குன்னு வந்து சேருது பாரு என்று சற்று வாய்விட்டே புலம்பியவள் இருவருக்கும் இடையில் அவளது லக்கேஜை வைத்துவிட்டு மறுபக்கம் திரும்பி படுத்துக் கொண்டாள். சற்று நேரத்தில் குடலை குமட்டுவது போன்ற தோன்ற எழுந்து அமர்ந்தவள் வாயை கைகொண்டு பொத்தியபடி என்ன செய்வதென்று யோசிக்க, அவனை எழுப்பினால் எரிந்து விழுவான் என்றறிந்தவள் அவன் காலின் புறம் இருக்கும் ஜன்னலை திறந்து வாந்தி எடுத்துவிட்டு சோர்வாக அவ்வாறே சாய்ந்தமர, தெரியாமல் அவனின் காலை அழுத்திவிட்டாள். அழுத்தியதில் கால் வலி எடுக்க, ஆ அம்மா என்று அலறியபடி எழுந்து அமர்ந்தான் தூயவன். அவன் அலறலில் முன்னே ஓட்டுநருக்கு துணையாக அமர்ந்திருந்த நடத்துனர் வந்து, என்னாச்சு, என்ன சத்தம் என்று கேட்க, ஆதினியோ, ஒண்ணுமில்லனா, கால் கம்பில இடிச்சிடுச்சு என்க. அவரோ அவனையும் அவளையும் ஒரு மாதிரியாக பார்த்தபடி, இந்த லவ்வர்ஸுக்கு வேற இடமே கிடைக்காது போல என சத்தமாக புலம்பியபடி சென்று விட்டார். அதனை கேட்ட தூயவனோ, ஏய் அறிவில்ல, உன்னால கண்டவன் கிட்ட நான் பேச்சு வாங்க வேண்டியிருக்கு, அதுவும் உன் கூட சேர்த்து வச்சு, சரியான இம்ச, இப்ப எதுக்கு நீ என் காலை மிதிச்ச என்று கனல் தெறிக்க கேட்டான். சாரி, திடீர்னு வாமிட் வந்துருச்சு, உங்களை எழுப்புனா திட்டுவீங்கன்னு அந்த விண்டோ பக்கம் போய் எடுத்தேன், தெரியாம மிதிச்சிட்டேன் என இந்த முறை தவறு அவள் மேல் என்றதால் சற்று பொறுமையாகவே கூறினாள் பெண்ணவள். ஓ, வாமிட் ப்ராப்ளம் இருக்கிறதுனாலதான் அப்ப ஜன்னல் சீட் கேட்டாளா என்று சற்று நிதானத்தை கடைபிடித்தவன், இப்ப என்ன, ஜன்னல் பக்கம் உனக்கு வேணும் அவ்வளவுதானே, வா இங்க என்றபடி அவளுக்கு எதிரே அமர்ந்து கொண்டு தனது பையை ஆராய்ந்து அதிலிருந்து சானிடைசரை எடுத்து நன்கு கைகளில் தேய்த்து கொண்டான். அவன் பேசியது அனைத்தும் அவளின் சிந்தைக்குள் ஓட, அனைத்தும் சற்று அதிகப்படியாகத்தான் தோன்றியது பெண்ணவளுக்கு. இன்னைக்கு உன்னை என்கிட்ட சாரி கேட்க வைக்கல, என் பேரு ஆதினி அரியனாச்சி இல்லடா என்று சபதம் பூண்டாள். ஹலோ மிஸ்டர் கிளீன் என்று அவள் அழைக்க, அவனோ, ஏன் நேம் எப்படி உனக்கு தெரியும்
என்று அவன் கேட்க, அவளோ, என்ன புரியல என்க, நத்திங், எதுக்கு கூப்பிட்ட? உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியல. ஆனா நானும் உங்கள மாதிரி ஒரு சூழ்நிலை கைதி தான். அந்த ஜோடிங்கள நெனச்சு அவ்ளோ பாவமா இருந்துச்சு. அதான் ஹெல்ப் பண்ண நெனச்சேன். நாம ஒண்ணா இருக்க நான் ஓகே சொன்னேன். ஈவன் உங்கள பார்க்கவும் டீசென்ட்டா தெரிஞ்சீங்க. அந்த நம்பிக்கையில தான் வந்தேன். என்று இவள் கூறவும், அவனோ, நாம தான் அவசரப்பட்டு ரொம்ப பேசிட்டோமோ என தன் கழுத்தினை கைகளால் தேய்த்தபடி யோசிக்க, அவன் பார்க்காதபடி அவனை பார்த்து, நீயாடா டீசென்ட் இன்டீசென்ட் ஃபெலோ என மனதில் நினைத்தபடி வக்கணை செய்தவள் மீண்டும் முகத்தை பாவம் போல் வைத்துக் கொண்டாள். சிறிது நேர யோசனைக்குப் பிறகு தூயவனோ, ஆக்சுவலி எனக்கு பஸ்ல வந்து பழக்கம் இல்ல. பிடிக்கவும் பிடிக்காது. என் கார் ரிப்பேர். அவசரமா சென்னை போகணும். வேற வழி இல்லாம தான் பஸ்ல கடுப்போட வந்தேன். இதுல அந்த பையன் வேற அப்படியெல்லாம் சொல்லவும் கூட கொஞ்சம் கடுப்பாயிட்டேன். அதுவும் நீங்க ஓகே சொல்லாம இருந்திருந்தா நான் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லங்கிற ஒரு எண்ணம் உங்க மேல கோபமா வெளிய வந்துட்டு. அப்புறம் கண்டக்டர் வேற அப்படி பேசவும் ஐ ஜஸ்ட் லாஸ்ட் மை கண்ட்ரோல் என்று நீண்ட விளக்கத்தை கொடுத்தான். பயப்புள்ள இருந்தாலும் வாயிலிருந்து சாரின்னு ஒரு வார்த்தை வருதா என்று நினைத்தவள் இதற்கு மேல் அவனிடம் வம்பு வளர்க்க தோணாமல் லேசான சிரிப்புடன் திரும்பிக் கொண்டாள். இருவருக்குமே உறக்கம் வரவில்லை. பாட்டு கேட்கலாம் என தனது ஒயர்லெஸ் ஏர்பாட்ஸ் எடுத்தவள் பாட்டு கேட்க ஆரம்பிக்க, தூயவனும் தனது ஏர்பாட்ஸை தேடினான். ஆனால் அதை மறந்து வீட்டில் விட்டு வந்தது நினைவிற்கு வர நெற்றியை நீவிக் கொண்டவன் மீண்டும் ஜன்னலை வெறிக்க, அவன் செய்கையை பார்த்து கொண்டிருந்தவள் தனது ஒரு பக்க ஏர்பாடை அவனிடம் நீட்ட, இல்ல பரவாயில்ல வேணாம், தட்ஸ் ஓகே என்க, அவளோ, நீங்க தேடினத நான் பார்த்தேன், இட்ஸ் ஓகே, சாங் கேட்க தானே தேடி இருப்பீங்க, ஹேவ் இட் என்று கொடுக்க, அவனோ வேறு வழி இல்லாமல் தயங்கியபடியே வாங்கினான். வாங்கியவன் அவள் அறியாவண்ணம் அது சுத்தமாக உள்ளதா என ஆராய்ச்சி செய்து தன் கைக்குட்டையால் துடைத்துவிட்டு காதில் பொருத்திக் கொள்ளவும் தவறவில்லை. அதனை கடைக்கண்ணால் கண்டு கொண்டவள், இவன் கொஞ்சம் ஓவரா தான் செஞ்சிட்டு இருக்கான். பாவப்பட்டு கொடுத்தா ரொம்பத்தான் என மனதில் அர்ச்சித்தவள் திரும்பிக் கொண்டாள். கவிதை இரவு இரவு கவிதை எது நீ எது நான் என தெரியவில்லை. நிலவின் கனவு கனவில் நிலவு எது நீ எது நான் என புரியவில்லை எனும் பாடல் ஒலிக்க, ஏனோ அந்த இரவுக்கும் எதிரெதிரே அமர்ந்து இரவையும் இரவின் அழகை பிரதிபலிக்கும் நிலவையும் ஜன்னல் வழியே ரசித்த இருவரின் மனதையும் இப்பாடல் சுகமாய் அதிர வைத்தது. அதிலும் இடையே, சில நேரம் மார்கழி ஆகிறாய், சில நேரம் தீப்பொறி ஆகிறாய் எனும் வரி அவனின் குணத்தை கூறுவது போலவே தோன்றியதோ என்னவோ. நிச்சயாக அவளின் விழிகள் அவனை நோக்க, அடுத்த வரி, எதுவான நானான போதிலும் ஏன் நீ 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 நீந்தீராய் என ஒலிக்கும் போது அவள் பார்வை கொடுத்த குறுகுறுப்பில் அனிச்சையாக அவனும் அவளைத்தான் பார்த்தான். இவ்வாறாக மாதவன் மாதவி மற்றும் சமரிடம் கூறியவன் சற்று இடைவெளி விட, சமரோ, நல்ல ரொமான்டிக்கா தானே போயிட்டு இருக்கு, அப்புறம் என்ன பிரச்சனை என்க, மாதவனும் மாதவியும் அதன என்றபடி தூயவனை நோக்க, அவனோ, பிரச்சனையே இதுக்கு அப்புறம் தானே ஆரம்பிச்சுது என்றவனின் கண்கள் சிவக்க மீண்டும் தொடர்ந்தான். அதிர்வு 14. இனிய கானம் செவிகளில் ஒலிக்க, கண்ணுக்கு குளிர்ச்சியாக நிலாமகள் காட்சியளிக்க, அந்த பேருந்து பயணம் ரம்மியமாகத்தான் சென்று கொண்டிருந்தது. சற்று நேரத்தில் அமர்ந்தபடியே தூயவன் உறங்கியும் விட்டான். பேருந்து மெதுமெதுவாக வேகம் குறைக்கப்பட்டு ஒரு கடைக்கு அருகில் நிறுத்தப்பட்டது. மெதுவாக உறக்கம் களைய கண் விழித்து பார்த்தவனின் எதிரில் பெண்ணவள் இல்லை. ஜன்னல் வழியே வெளியே எட்டி பார்க்க, அவளோ கழிவறை நோக்கி செல்வது தூயவனின் கண்ணில் பட்டது. ஓ, ரெஸ்ட் ரூம் போயிருக்காளா என்றபடி கை கால்களை நெளித்து விட்டவனின் விழியில் திரை அணைக்கப்படாத அவளது அலைபேசி ஒளிர்ந்தது. என்ன மொபைல் கூட ஆஃப் பண்ணாம போயிட்டா, அவளுக்கு என்ன அவசரமோ பாவம் என்று நினைத்தவன் அதனை அணைக்கலாம் என்றெண்ணி எடுக்க, தொடுதிரையில் அவனின் விரல் பட்டு அஜய் என்று பதியப்பட்டிருந்த ஒரு புலன உரையாடல் திறந்து கொண்டது. அடக்கடவுளே, தெரியாம ஓபன் பண்ணிட்டேனே என்று பதறியவன் வெளிவர எத்தனிக்க, அந்த உரையாடலுக்கு அனுப்பப்பட்டிருந்த உறங்கிக் கொண்டிருந்த
தன்னுடன் ஆதினி எடுத்திருந்த சுய படத்தை பார்த்தவனுக்கு புருவம் இடுங்கியது. என்ன இது? இவ எதுக்கு என் கூட செல்ஃபி எடுத்தா? அதுவும் எனக்கு தெரியாம? அத எதுக்கு இவனுக்கு அனுப்பியிருக்கா? யார் இவன்? என்று யோசித்தபடி ஜன்னலை பார்த்தவனுக்கு அவள் கழிவறை விட்டு வெளியே வருவது தெரிய அவசரமாக உரையாடலை ஆராய்ந்தான். பார்ட்டி பெரிய பணக்காரனா இருப்பான்னு நினைக்கிறேன். இவனை மட்டும் வளைச்சு போட்ட லைஃப் முழுக்க நான் செட்டில் தான் என்ற ஒரு குறுஞ்செய்தியும் அவனை கரெக்ட் பண்ணதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்பவே கொஞ்சம் என்ன நம்பி நார்மலா பேச ஸ்டார்ட் பண்ணிட்டான். எப்படியும் விடியறதுக்குள்ள பயபுள்ள என்கிட்ட விழுந்துருவான்னு நினைக்கிறேன் என்ற குறுஞ்செய்தியும் அவ்வப்போது கண்ணில் பட்டுவிட தூயவனுக்கு அதிர்ச்சியில் புருவங்கள் உயர்ந்தது. அந்நேரம் அவள் பேருந்தினில் ஏறி அவர்களது இருக்கைக்கு அருகில் வந்திருக்க கூடும் என யூகித்தவன் அலைபேசியை எடுத்த இடத்தில் வைத்துவிட்டு உறங்குவது போன்று நடித்தான். இருக்கையில் வந்து ஏறியவள் அவளின் இடத்தில் அமர்ந்து கொண்டாள். பாவி, உன்னை போய் ஒரு நிமிஷத்துல அப்பாவின்னு நினைச்சிட்டேனேடி. அப்போ நீ பிளான் பண்ணிதான் எல்லாம் பண்ணிருக்க. சரியான ஃப்ராடு. உன்னையெல்லாம் மனுஷியா மதிச்சு பேசுனது ஏன் தப்புதான். இனிமே நீ வாயத்திற, அப்புறம் இருக்கு உனக்கு என மனதினுள் அர்ச்சித்தவன் தன்னிடம் உள்ள அவளது ஏர்போர்டை அவளிடம் கொடுத்தான். என்னாச்சு, பாட்டு கேட்கலையா என அவள் கேட்க, நீ ஏற்கனவே பாடின பாட்டே போதும் என மனதினுள் நினைத்தவன் முறைத்தபடி, இல்ல போதும், தூங்க போறேன் என்று கூறிவிட்டு தனது உடைமைகளை தன்னோடு சேர்த்து பத்திரப்படுத்தியவன் அவளை ஒருமுறை ஏற இறங்க பார்த்துவிட்டு, இல்லை முறைத்துவிட்டு உறங்க ஆரம்பித்தான். அவன் பார்வையில் ஒரு கணம் யோசித்தவள் பிறகு திரும்பிக் கொண்டாள். அதிகாலை 6 மணி அளவில் உறக்கம் கலைந்து கண் விழித்தவன் தன் உடலில் போர்வை போர்த்தியிருக்க அதை கண்டவனின் புருவங்கள் முதலில் இடுங்கி பின் எதிரில் உறங்கிக் கொண்டிருப்பவளின் முகத்தை பார்த்து உயர்ந்தது. ஓ, இவ செஞ்ச வேலையா? இதெல்லாம் செஞ்சா நான் மயங்கிருவேனா? உன்னை என்ன பண்றேன் பாரு என்று மனதில் நினைத்தவன், ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ என்று தனது தண்ணீர் பாட்டிலின் உதவி கொண்டு அவளை எழுப்பினான். லேசாக விழிப்பு தட்டவும் அரை கண்களை மட்டும் திறந்தபடி யோசனையாக பார்க்க, அவனோ, என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல என சற்று காட்டமாக கத்த, என்னாச்சு இவனுக்கு என்றபடி முழுதாய் உறக்கம் கலைந்து நிமிர்ந்து அமர்ந்தவள், என்னாச்சு, திடீர்னு ஏன் இப்படி ஆர்ஷா பேசுறீங்க என்க, ஏன் கேட்க மாட்ட நீ, என்ன காரியம் செஞ்ச நீ எனவும், ஒருவேளை அதுவா இருக்குமோ, போச்சு தெரிஞ்சிடுச்சா என்றெண்ணிக் கொண்டிருக்க அவனோ, விஷயம் தெரிஞ்சிடுச்சுன்னு திரு திருன்னு முழிக்கிறா பாரு ஃப்ராடு என்றவனுக்கு நினைக்க நினைக்க ஆத்திரம் பெருகியது. ஹே, உன்னதானே கேக்குறேன் என்று மீண்டும் கத்த, ஹலோ, என்னன்னு சொல்லாம சும்மா மொட்டையா கத்துனா நான் என்னன்னு நினைக்கிறது என்று சாதாரணமாக கேட்க அவனோ, அதான செஞ்ச விஷயம் 1 2 ஞாபகம் இருக்கிறதுக்கு என்று நினைத்தவன், யார கேட்டு எனக்கு போர்வையெல்லாம் போர்த்தி விட்ட என்று முறைத்தபடி கேட்க, அடப்பாவி, இதுக்குதான் குதிச்சியா என்று ஆசுவாசம் அடைந்தவள், யோ லூசா, நீ குளிர்ல நடுங்குன, பார்க்க பாவமா இருந்துச்சேன்னு போர்த்தி விட்டா ரொம்பத்தான் பண்ற. நான் உன்கிட்ட கேட்டனா, சும்மா வந்து இதெல்லாம் செஞ்சு மயக்க பாக்குறியா என்ன? இவரு பெரிய மன்மதன், மயக்க வேற செய்யறாங்க. ஹே, உனக்கு அவ்வளோ சீன் இல்ல. போயும் போயும் உனக்கு பாவம் பார்த்தேன் பாரு. என்ன சொல்லணும், கொடு என் பெட்ஷீட்ட. சரியான சைக்கோ என்றவள் அவனிடமிருந்து போர்வையை பிடுங்க அவனோ, ஹே, யார பார்த்து சைக்கோங்கிற, நீதான் ஃப்ராடு. நீ ரொம்ப ஓவரா பேசுற, சொல்லிட்டேன். சை, நல்லதுக்கே காலம் இல்ல. உனக்கு நல்லது செஞ்சதுக்கு சிவனேன்னு இருந்திருக்கலாம். நீ சிவனேன்னு இருந்திருந்தா நான் ஏன் இதெல்லாம் செய்ய போறேன் என்று கூறிக்கொண்டிருக்க அதற்குள் பேருந்து நடத்துனர், தாம்பரம் எல்லாம் வாங்க என்று குரல் கொடுக்க அப்பொழுதுதான் ஜன்னல் வெளியே பார்த்தவள், அடக்கடவுளே, அதுக்குள்ள தாம்பரம் வந்துட்டா. இது தெரியாம இந்த ஆளுகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கேன் என்று தன்னை நொந்தவள் விறுவிறுவென தனது உடைமைகளை எடுத்து வைக்க அதனை கண்டவனோ, பயந்து ஓடுற பாரு, மறுபடியும் என் மூஞ்சில முழிச்சிடாத, அப்புறம் அவ்வளோதான் என்று கத்த அவளோ, ஹே போடா டே, முதல்ல மேனஸ்னா என்னன்னு கத்துக்கோ உறாங்கோட்டான் என்றபடி செல்ல எத்தனிக்க அதில் கோபம் கொப்பளிக்க பார்த்தவனோ, ஹே, உன்னை பத்தி ஒரு விஷயம் என்கிட்ட இருக்கு. உன்னை ஒருத்தன் கல்யாணம் பண்ண போறான்னு தெரிஞ்சாலே அவன்கிட்ட உன்னை பத்தி சொல்லி ஓட வச்சிருவேன் என்று கூறியவனின் சொற்கள் காதில் விழுக, இவன் என்ன சொல்றான் என்றபடி ஒரு கணம் மனதில் பயம் எழுந்தாலும் அவசரத்தில் அவனுக்கு பதிலடி கொடுக்காமல்
முறைத்தபடி மட்டும் சென்று விட்டாள் பெண்ணவள். அவள் சென்றதும் பெருமூச்சு விட்டவன், இப்பதான் நிம்மதியா இருக்கு. நல்ல வேளை தப்பிச்சேன். இவ ஃப்ராடுன்னு அப்பவே தெரிஞ்சிருச்சு. என் நேரம் இப்படியெல்லாம் ஆகணும்னு இருக்கு. சை, இனிமே என்ன ஆனாலும் பஸ்லயே வரக்கூடாது என்று நினைத்து மனதினுள் பொறுமிக் கொண்டிருக்க, அதற்குள் அவன் இறங்க வேண்டிய இடம் வந்துவிட இறங்கி சென்று விட்டான். இவ்வாறாக நடந்ததை தூயவன் கூறி முடிக்க, கேட்டுக்கொண்டிருந்த மூவருக்கும் அதிர்ச்சியும் குழப்பமும். சமரோ, டேய் மச்சான், அன்னைக்கு தூங்கிட்டு இருக்கும்போது கனவு எதுவும் கண்டியா என்று கேட்க, தூயவனோ, கனவா? இல்லையே, ஏன் கேக்குற? இல்ல, எனக்கு என்னமோ ஆதினி அப்படி மெசேஜ் பண்ணதெல்லாம் உன் கனவுல வந்திருக்குமோன்னு டவுட்டு எனவும் தூயவனிடமிருந்து கோபக்கனல் வீசத் தொடங்கியது. ஐயோ, முறைக்கிறானே என்று எச்சில் விழுங்கிய சமர், இல்ல மச்சான், ஆதினிய பார்த்தா அப்படிப்பட்ட பொண்ணு மாதிரி தெரியல, அதான் என்று இழுக்க, அதுதாண்டா அவன் நடிப்பே. எவ்வளோ அழகா உங்கள கூட நம்ப வச்சிருக்கா, அதுவும் பார்த்த 2 நாளுல என்க. மாதவியோ, டேய் தூயவா, நீ பேசாம அவகிட்டயே நேரடியா இத பத்தி பேசிடு. எனக்கும் சமர் சொன்ன மாதிரி அவளை தப்பா நினைக்க தோணல என்க. மாதவனும், ஆமாடா, மாது சொல்ற மாதிரி அவகிட்டயே டைரக்டா கேக்குறது பெட்டர். இல்லனா நாங்க கேட்டு சொல்றோம் என்று ஒரு அண்ணனாக கேட்க, தூயவனோ, கொஞ்சம் வாய மூடுறீங்களா 3 பேரும்? அப்படி என்ன என் மேல இல்லாத நம்பிக்கை அவ மேல உங்களுக்கு? சரி, அப்படியே இருக்கட்டும். உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். நானா சொல்ற வரைக்கும் யாரும் இத பத்தி அவகிட்ட கேட்கவோ சொல்லவோ கூடாது. மீறி சொன்னீங்கன்னு தெரிஞ்சது, அதோட நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சுது, சொல்லிட்டேன் என்று அனல் தெறிக்க பேசியவன் விறுவிறுவென வீட்டிற்குள் சென்று விட்டான். மாதவியோ, என்னடா இவன் இப்படி பேசிட்டு போறான், யார நம்புறதுனே தெரியலையே என்க. சமரோ, ஆமாடி, இவன் காரணம் இல்லாம இவ்ளோ கோபப்படவும் மாட்டான். அதே சமயம் ஆதினிய அவன் சொன்ன மாதிரி இமேஜின் பண்ணவும் முடியல என்றான் குழம்பியபடி. மாதவனோ, சரி பொறுத்திருந்து பாப்போம், எல்லா பிரச்சனையும் என்னாலதான். அவனை இப்படி பார்க்கவே கஷ்டமா இருக்கு. இல்ல மாதவ், நானும் தான் காரணம். ஆனா ஒண்ணு, தயவு செஞ்சு என்ன ஆனாலும் ஆதினி கிட்ட இத பத்தி பேசிராதீங்க. இவன் சொன்னதை மீறி நாம செஞ்சா அப்புறம் அவ்வளோதான். பொறுமையாதான் டீல் பண்ணணும் இத. கொஞ்சம் கொஞ்சமா அவன்கிட்ட பேசி அவனை வச்சே பேச வைப்போம் என்க. சமரும் மாதவனும் ஆமோதித்தனர். இவர்களை எச்சரித்துவிட்டு அறைக்கு சென்ற தூயவனோ, அறை வாசலுக்கு வந்த பின்தான் உணர்ந்தான், இவள் அறைக்குள் இருப்பதனால் எரிச்சல் பட்டுத்தான் வெளியில் சென்றோம் என. ஐயோ கடவுளே, எல்லாம் என் நேரம். பொதுவா கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணுங்க தான் புது இடத்துல எங்க எப்படி தங்கணும்னு முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இங்க என் ரூமுக்குள்ள போகவே நான் யோசிக்க வேண்டியிருக்கு. சை கருமோ என்று சத்தமாக புலம்பியபடி அறை வாசலில் தூயவன் அலட்டிக் கொண்டிருக்க, ஆதினியின் செவியில் அவனது புலம்பல்கள் நன்றாகவே விழுந்தது. வேண்டுமென்றே அவனை வெறுப்பேற்ற எண்ணியவள், சார் ரொம்ப நேரமா என் பெர்மிஷனுக்காக வெளியே நிக்கிறீங்க போல, சும்மா உள்ள வாங்க சார், நான் உங்களை ரெஸ்ட்ரிக்ட் எல்லாம் பண்ண மாட்டேன் என்று அவனுள் எரிகின்ற தீயில் நெய் மட்டும் இல்லாமல் மண்ணெண்ணையும் சேர்த்து ஊற்ற, யார் ரூமுக்கு யாரடி பெர்மிஷன் கொடுக்கறது என்றபடி அவளது கைகளை சிறை செய்து சுவற்றில் சாய்த்தவனின் கண்கள் அவளது கண்களை நேராக பார்க்க, அதிலோ கோபம் மட்டுமே கொப்பளித்தது. பொண்டாட்டி ஆயிட்டேன்னு தானே இப்படி என் மேல உரிமையா உரசிட்டு நிக்கிற என்றவள் அவனை விட திமிராக அவன் கண்களை நோக்க, அவனோ, ஏய் சி, உன்னையெல்லாம் மனுஷியா கூட நான் மதிக்க மாட்டேன். இதெல்லாம் பொண்டாட்டின்னு வேற நான் உரிமை எடுக்கணுமா என்றவனின் பேச்சில் ஏகமாய் ஏளனம் கொட்டி கிடந்தது. ஏனோ அக்கணம் பெண்ணின் மனதில் சிறு வலி அவளறியாமல் உண்டானதை உணர்ந்தவள், நியாயப்படி உன் மேல கோபமா இருக்க வேண்டியது நானு. உன்ன மாதிரி ஒரு சைக்கோவ கட்டினதுக்கு நான் தான் கடுப்பாகணும். ஆனா சம்பந்தமே இல்லாம எல்லாத்தையும் தலைகீழா நீ பண்ணிட்டு கிடக்க. நீ என்னடா என்ன பொண்டாட்டியா ஏத்துக்கிறது? அதுக்கு முதல்ல நான் உன்னை புருஷனா ஏத்துக்கிட்டாதானே? உன்ன மாதிரி ஃப்ராடு கிட்ட சைக்கோ மாதிரி தாண்டி நடந்துக்கணும். சைக்கோ என்ன பண்ணுவான்னு இனிமே நீ தெரிஞ்சுப்ப. இங்க பாரு, உனக்கு அவ்வளவுதான் லிமிட் சொல்லிட்டேன். சும்மா சும்மா நீ என்ன ஃப்ராடுன்னு சொல்ற. ஏதோ உன் சொத்தை எல்லாத்தையும் ஆட்டைய போட்ட மாதிரி பேசுற எனவும், அதனடி உன் பிளானே என்றபடி மனதில் நினைத்தவன் இப்பொழுது அதை கூறினால் சுதாரித்து விடுவாள். பின் சமர், மாதவன் மற்றும் மாதவியிடம் இவளது முகத்திரையை கிழிக்க முடியாமல் போய்விடும் என்று எண்ணியவன் மீண்டும் ஏளனமாக சிரித்தபடி மட்டும் நிற்க, அதற்கு மேல் அவனது உடல் கனத்தை தாங்க முடியாமல் அவனை கரம் கொண்டு தள்ள, அந்நேரம் ஆதினியின் காலில் அணிந்திருந்த கொலுசு தூயவனது கால் சட்டையின் விளிம்பில் சிக்கி அவன் தடுமாற
பிடிமானம் இல்லாமல் அவளோடு சேர்ந்து மெத்தையில் விழுந்தான் தூயவன். என்ன நிகழ்ந்தது என யூகிக்கும் முன்னரே இவர்கள் மெத்தையில் கிடக்க இருவரின் இதயமும் ஒரு கணம் அதிர்ந்து அடங்கியது. இருவரும் அறியாத ஒன்று. அதே நேரம் கோபமாக சென்ற தூயவன் ஆதினியிடம் கடினமாக ஏதும் நடந்து கொள்வானோ என்றஞ்சி சமர், மாதவன் மற்றும் மாதவி அவனை தடுக்க எண்ணி அவன் அறைக்கு வந்து நிற்கவும் இவர்கள் இருவரும் மெத்தையில் ஒருவர் மேல் ஒருவர் இருக்கும் காட்சியை காணவும் சரியாக இருந்தது. வந்த வேகத்தில் மூவரும் அடப்பாவி என்ற ரீதியில் அதிர்ந்து பார்க்க தூயவனும் இதை எதிர்பார்க்காமல் அவர்களை அதிர்ந்து பார்த்தான். முதலில் சுதாரித்த மாதவியோ மற்ற இருவரின் கண்களையும் பொத்தி தலையில் கொட்டியபடி இழுத்து சென்று விட்டாள். அதிர்வு 15. 2 பேரும் பேன்னு பாத்துட்டு நிக்கிறீங்க, அறிவே இல்ல 2 பேருக்கும் என மாதவி திட்ட, பின்ன என்னடி நம்ம கிட்ட அவ்வளோ வாய் பேசிட்டு இங்க வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான், அப்ப ஷாக் ஆகாம என்ன செய்வாங்க என்று சமர் கேட்க, மாதவனோ அதன என்றான் ஆமோதித்தபடி. மாதவியோ அது எனக்கும் ஷாக் தான், இருந்தாலும் ஒரு மேனஸ் வேணாமா என்று இவர்கள் இங்கே பேசிக் கொண்டிருக்க அறைக்குள் தூயவனோ, கடவுளே உன்னால என் மானமே போச்சு, இப்ப என்ன பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க அவங்கெல்லாம் என்று தூயவன் கத்த, அதுக்கு நான் என்ன செய்ய, உன்னை யாரு என் மேல விழ சொன்னா என்று திமிராய் கேட்டாள் ஆதினி. ஆமா, இவ பெரிய அழகி, விழறாங்க இவ மேல. அடச்சி, முதல்ல எந்திரி, உன் மூஞ்சிக்கு நானே அதிகம்தான். யோ, முதல்ல என் மேல இருந்து கைய எடியா, இதுதான் சாக்குன்னு என்ன கட்டிப்பிடிக்காத என்று கூறவும் தான் தன் கை அவளின் இடையை வளைத்து பிடித்திருக்கிறது என்பதை கவனித்தவன் சட்டென கைகளை உருவ ஆதினியும் எழுந்து அமர்ந்தாள். ரொம்ப பேசாத, முதல்ல உன் கொலுசை எடு, என் பேண்ட்ல சிக்கி இருக்கு பாரு எனவும் ஆதினி கொலுசை எடுத்துவிட விறுவிறுவென வெளியேற போக அவளோ, இங்க பாரு, இன்னொரு தடவை என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்காத சொல்லிட்டேன், நீ பாட்டுக்கு என் இடுப்புல கை வைக்கிற, பொண்டாட்டிங்கிற, என்ன கொழுப்பு கூடிருச்சா என்க ஏதோ சிந்தித்தவன் பின், ஹே, நீ கேக்குறதுக்கு நான் எதுக்கு பதில் சொல்லணும், முடியாது போடி என்றவன் வெளியில் சென்று விட்டான். இருடா, சிக்காமையா போயிருவ, கவனிச்சுக்கிறேன் என்றவளுக்கு சற்று முன் நிகழ்ந்த நிகழ்வு அவளின் கன்னத்தை சிவக்கவும் செய்தது. கண்களில் அவன் வார்த்தைகளால் கோப சிவப்பு, கன்னங்களில் அவன் செயல்களால் வெட்க சிவப்பு. எந்த சிவப்பு வீழ்த்தப்படும், எந்த சிவப்பு வெல்லப்படும் என காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். கடுப்பாக வெளியே வந்தவனின் செவிகளில் சமர், மாதவன் மற்றும் மாதவியின் உரையாடல் விழ, கொஞ்சம் மூடுறீங்களா என்க சமரோ, அதான் மூடிட்டியே என்க அதற்கு மாதவன் மற்றும் மாதவி சிரிக்க, மேலும் கடுப்பான தூயவன், என்ன சொன்ன என்று முறைத்தபடி கேட்க, இல்லடா, எங்க வாய மூடிட்டியேன்னு சொன்ன என்று சமாளித்தான். அடச்சி, நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் இல்ல, அவ கொலுசு என் பேண்ட்ல சிக்கி நாங்க தடுமாறி என்று கூறிக்கொண்டிருக்க இடைபுகுந்த மாதவியோ, கேட்டீங்களா, தடுமாறிட்டாங்களாம் என இழுத்தபடி நக்கலாக கூற, கொய்யால நான் என்ன சொல்லிட்டு இருக்க, நீங்க என்ன சொல்றீங்க உங்கள என்றபடி அடிக்க துரத்த ஆளுக்கொரு புறம் ஓடிவிட்டனர். நடந்த அனைத்தையும் பார்த்த ஆதினியின் இதழ்களும் அவர்கள் செய்கையில் விரிந்தது. அவ்வாறே சில மணி நேரங்கள் கடக்க தூயவனோ தீவிர யோசனையோடு அமர்ந்திருந்தான். டேய் தூயவா, கொஞ்ச நேரம் கூட உன்னால அவ கூட ஒரே ரூம்ல இருக்க முடியல, இதுல இங்க இருக்கிற வரைக்கும் நீ அவ கூட தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க, ஏதாச்சும் செஞ்சு சென்னைக்கு எஸ்கேப் ஆயிடுடா, பேசாம ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் போயே ஆகணும்னு சொல்லிரலாமா என்று யோசித்துக் கொண்டிருந்தவன் தன் யோசனையை அரங்கேற்ற தந்தையை தேடி செல்ல, அவரோ மீனாட்சி அம்மாளின் அறையில் அவரோடு ஏதோ பேசிக் கொண்டிருந்தார். சொல்லுங்கம்மா, எதுக்கு வர சொன்னீங்க, ஏதும் வலிக்குதா என்று கணபதி கேட்க, அவரோ, அதெல்லாம் இல்ல கணபதி, இப்பதான் ரொம்ப தெம்பா இருக்கேன் எனவும் அதனை வெளியே இருந்து கேட்ட தூயவனோ, ஏன் இருக்க மாட்ட, உன்னை நேரம் வரும்போது கவனிச்சுக்கிறேன் என்று மனதினுள் பொறுமினான். பின்ன எதுக்குமா வர சொன்னீங்க? அதுவா, இந்த தூயவன் பையன் கேடிடா, ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கு அது இருக்குன்னு சொல்லி எஸ்கேப் ஆக நினைப்பான், என்ன ஆனாலும் அவனை இப்போதைக்கு விடாத, நாளைக்கு நாம குலதெய்வம் கோவிலுக்கு ஒரு எட்டு போயிட்டு வந்துருவோம் என்று கூற தூயவனுக்கு பாட்டியின் மேல் கொலைவெறி வந்தது. இந்த கிழவி எப்படி என்ன கரெக்டா கெஸ் பண்ணுது, சை,
ஏய் கிழவி, என் ரூட்ல ரொம்ப கிராஸ் ஆகுற நீ, உன்னை கவனிச்சுக்கிறேன் இரு என்றவன் வேறு வழியின்றி தரையில் காலை உதைத்தபடி சென்று விட்டான். இவ்வாறே பொழுது சாய தொடங்க மாதவியும் சமரும் அவரவர் வீட்டிற்கு செல்ல ஆயத்தமாயினர். தூயவனும் மாதவனும் ஹாலில் அமர்ந்திருக்க, மாதவியோ, சரி ஓகே, வந்ததுல இருந்து எங்க வீட்டுக்கு நான் போகவே இல்ல. அம்மா வேற அப்பவே கூப்பிட்டாங்க, நான் கிளம்புறேன் என்க, சமரோ, ஆமா மச்சான், நானும் அவளை விட்டுட்டு அப்படியே கிளம்புறேன் என்க, தூயவனோ, அதான, வந்த வேலை முடிஞ்சுது, சிறப்பா என்ன செஞ்சு விட்டாச்சு, இனிமே கிளம்ப வேண்டியதுதான், போய் தொலைங்க என்று கூறிக்கொண்டிருக்க, மாதவனோ மாதவியின் கரத்தை பிடித்தபடி, செல்லம், கண்டிப்பா போயே ஆகணுமா என செல்லம் கொஞ்ச, அதை பார்த்த தூயவனுக்கு மூக்கு புடைக்க கோபம் வந்தது. ஏண்டா டேய், ஒருத்தன் இங்க வாழ்க்கை போச்சேன்னு புலம்புறான், நீங்க என்னடா பண்றீங்க, எல்லாம் என் தலையெழுத்து என்றபடி எழுந்து செல்ல மற்ற மூவர் சிரித்து கொண்டனர். பிறகு செல்லும் வழியில் மாதவியை அவள் வீட்டில் இறக்கிவிட்ட சமர் அவன் வீட்டிற்கு செல்லலானான். வீட்டினுள் வந்த மாதவியை அவளின் தாயார் சங்கரி முறைப்புடன் பார்த்து கொண்டிருந்தார். ஏண்டி, எத்தனை தடவை சொல்றது, ஊருக்கு வந்தா நேரா நம்ம வீட்டுக்கு வான்னு, ஏதோ உன் மாமியார் வீடு மாதிரி வர நேரம் எல்லாம் அங்க முதல்ல போயிட்டு தான் நீ இங்க வர என அவர் திட்ட, அவர் கூற்றில் புன்னகை அரும்பியது. அதனை சந்தேகமாக பார்த்தவர், நீ செய்யற எதுவும் எனக்கு சரியா படல மாதவி, வீணா எனக்கு அசிங்கத்தை உண்டு பண்ணாத, உங்க அப்பா போன அப்புறம் உன்னை ஒரு இடத்துல நிம்மதியா கரை சேர்க்கணும்னு தான் நான் இன்னும் உசுரோட இருக்கேன், அத ஞாபகத்துல வச்சுக்கோ என்று வழக்கம் போல பொரிய ஆரம்பித்தார். இது இவர்கள் வீட்டில் வழக்கமாக நிகழும் ஒன்று. மாதவியின் தந்தை அவள் பள்ளி படிக்கும் போதே இறந்து விட்டார். வீட்டு வேலை செய்து மகளை கஷ்டப்பட்டுத்தான் படிக்க வைத்தார் சங்கரி. சங்கரிக்கு மாதவி அடிக்கடி தூயவன் வீட்டிற்கு செல்வதில் பிடித்தமில்லை. காதல் என்று வந்து நின்று விடுவாளோ என்ற அச்சம் தாய்க்கு உண்டு. இவர் சந்தேகிப்பது தூயவனை வைத்துதான். அவன் உரிமையோடு இவளிடம் நடந்து கொள்வதை இவர் வேறு விதமாக யோசிப்பார். அதுவும் அவர்கள் வசதி படைத்தவர்கள். ஏதேனும் பிரச்சனை என்றால் நாம் தான் தலைகுனிய நேரிடும் என்ற சராசரி தாயின் மனநிலை. பாவம், ஆண் சுற்றம் அறியாத அந்த கால மங்கைக்கு இக்கால நட்பினை புரிய வைப்பது கடினம்தானே. மாதவியும் பலமுறை எடுத்து கூறியிருக்கிறாள். ஆயினும் அவரின் சந்தேகம் அடங்கிய பாடில்லை. ஐயோ அம்மா, நேத்து என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு பேசாத என்றவள் நடந்த அனைத்தையும் கூற, என்னடி சொல்ற, நிஜமாவா, அப்ப தூயவனும் நீயும் விரும்பலையா எனவும் வெகுண்டெழுந்து விட்டாள் பெண்ணவள். மா, தயவு செஞ்சு இப்படி அசிங்கமா பேசாத, அவன் எனக்கு ஃப்ரெண்டுமா, உன்னாலதான் அவன் நம்ம வீட்டுக்கே வரமாட்டேங்கிறான், இத்தனை வருஷமா எத்தனை தடவை உன்கிட்ட சொல்றேன், புரியவே புரியாதுல்ல என்றவள் விறுவிறுவென அறைக்குள் சென்று விட்டாள். சங்கரிக்கு மனது கேட்கவில்லை. இத்தனை வருடம் தன் மகளை தவறாக சந்தேகித்து விட்டோமே என அறையினுள் சென்றவர், மாதவி, அம்மா மேல கோவமா, சாரிடி, புத்தி கெட்டு போய் அப்படி பேசிட்டேன், நான் என்ன செய்யறது, ஊரு உலகத்தை நினைச்சா பயம் மட்டும்தான் என் மனசுல அப்பி கிடக்கு, உன் மேல உள்ள அக்கறை தான் என்ன அப்படி நினைக்க வச்சுது, நான் வேணும்னா தூயவன் கிட்ட மன்னிப்பு கேட்கவா, அப்போ உன் கோவம் போயிருமா என்க. மாதவிக்கு சலிப்பாக இருந்தது. பேசாம இந்த அம்மா கிட்ட மாதவனை தான் விரும்புறேன்னு சொல்லிருவோமா என்று யோசிக்க, இதுதான் சமயம் என்று நினைத்தவள், மா, நீ சந்தேகப்பட்டது தப்புதான், ஆனா நீ சொன்ன ஒரு விஷயம் சரிதான். என்னடி சொல்ற நீ, எனக்கு புரியல, தூயவன் இல்லனா அப்ப சமரா எனவும் அதற்கு மேல் பொறுக்க முடியாதவள், ஐயோ, நானும் மாதவனும் தான் காதலிக்கிறோம், போதுமா என்று பட்டென உடைத்துவிட, சங்கரிக்கு அதிர்ச்சி. ஐயோ போச்சு, நான் பயந்த மாதிரியே செஞ்சுட்டு வந்து நிக்கிறியே, ஏண்டி இப்படி பண்ண, உன்னை நம்பணும் தானே, சொந்தக்காரங்க கேட்டா நான் இப்ப என்ன பதில் சொல்லுவேன் என்றவர் அழுக ஆரம்பிக்க, அவளோ, என்ன, நீ என்ன நம்புனியா, இவ்ளோ வருஷம் தூயவனை வச்சு எப்படியெல்லாம் பேசியிருப்ப நீ, அத கேக்கும்போது என் மனசு அவ்வளோ வலிக்கும், என்ன கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காத நீ எப்படிமா எனக்கு ஏத்த நல்ல வாழ்க்கை துணைய தேடுவ, என்ன மன்னிச்சிருமா, எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல, உன் கடமை முடிஞ்சா போதும்னு உன் சொந்தக்காரங்க சொன்னாங்கன்னு எவன் தலையிலயோ என்ன கட்டி வச்சிருவ, ஏற்கனவே நீ செஞ்சது பத்தாதா என்க. சங்கரிக்கு கவலையாக இருந்தது. அவள் கூறுவதும் உண்மைதான். ஒருமுறை இவ்வாறுதான் நல்ல சம்பந்தம் என்ற பேர் வழி சொந்தக்காரர் ஒருவர் கூறினார் என ஒருவனை வரன் பார்க்க
தூயவன்தான் அவன் எப்படிப்பட்டவன் என விசாரித்து போதைக்கு அடிமையானவன் என்று அறிந்து அதனை தடுத்தான். அந்த வரன் தடைப்பட்டதை எண்ணி சங்கரிக்கு நிம்மதி ஏற்பட்டாலும் தன்னால் தன் மகள் எவ்வளவு பெரிய ஆபத்தில் சிக்க நேரியிருக்கும் என்று நினைக்கவே அவருக்கு நடுங்கும். தூயவன் செய்த அந்த நன்றியை அவர் என்றுமே மறக்க மாட்டார். இருந்தும் சொந்தக்காரர்களின் வசை பேச்சுக்கு அஞ்சும் சராசரி மனிதனி மனதை எதை கொண்டு மாற்றுவது? அவர் கவலைப்படுவதை பார்த்த மாதவிக்கு மனது கேட்கவில்லை. அவர் கரத்தை பற்றியவள், மா இங்க பாரு, நீ தெரிஞ்சே எல்லாம் செஞ்சேன்னு நான் சொல்ல வரல. என் மேல உனக்கு நிறைய அக்கறை இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ உலகம் முழுக்க தேடினாலும் மாதவன் மாதிரி நல்ல மாப்பிள்ள உனக்கு கிடைக்க மாட்டாங்க. ஒவ்வொரு தடவையும் உன் கூட சண்டை போட்டுட்டு அவர்கிட்ட புலம்பும் போது உன்னோட நிலைமையில இருந்து யோசிச்சு எனக்கு அட்வைஸ் பண்ணுவாரு தெரியுமா? அவரை மாதிரி என்ன புரிஞ்சுக்க யாருமே வரமாட்டாங்க. நான் செஞ்ச ஒரே விஷயத்தினாலதான் தூயவன் இப்போ அவன் வாழ்க்கைய தியாகம் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்கான். அதுவே எனக்கு மனசு உறுத்துது. நீயும் பேசி என்ன காயப்படுத்தாதம்மா ப்ளீஸ். சொந்தக்காரங்க முக்கியம்தான், இல்லன்னு சொல்லல. அதுக்காக என் வாழ்க்கைய நீ அவங்க கிட்ட ஒப்படைக்கிறது எனக்கு சரியா படல. அதனாலதான் என் வாழ்க்கைய நானே தேடிக்கிட்டேன். நான் நல்லா இருக்கணும்னு உனக்கு அக்கறை இருந்தா எங்க காதலை ஏத்துக்கமா. பேசுறவங்க 4 நாளைக்கு பேசுவாங்க. ஆனா நான் காலம் முழுக்க வாழணும். கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்புறம் உன் இஷ்டம் என்றவள் செல்ல போக அவரோ, மாப்பிள போட்டோவ காமிக்கல நீ? தூயவனோட அண்ணனை நான் அவ்வளவா பார்த்ததே இல்ல எனவும் மாதவியின் முகத்தில் 1000 வாட்ஸ் பல்ப் எரிந்தது. மா, நிஜமாவா சொல்ற என்றபடி அணைத்துக் கொண்டாள் தாயை. நீ சொல்றது எல்லாம் சரிதாண்டி. ஆனா அவங்க வீட்ல சம்மதிப்பாங்களா? அவங்க வசதிக்கு என்னால என்ன செய்ய முடியும் என்றவர் கண் கலங்க, மாதவியோ, இன்னும் அவங்க வீட்ல மாதவன் பேசலமா. இப்போதான் தூயவன் கல்யாணம் நடந்திருக்கு. கூடிய சீக்கிரம் பேசுவாரு. நகைக்கு ஆசைப்படுறவங்க அவங்க இல்ல. இருந்தாலும் என் சம்பாத்தியத்துல நான் கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கேன். அதுவும் என் அம்மாவோட திருப்திக்காக எனவும் மகளை அணைத்துக் கொண்டார் சங்கரி. அங்கு தன் வீட்டிற்கு சென்ற சமரை அவனின் அன்னை ரேவதி தாளிக்க ஆரம்பித்தார். வந்த நல்ல வரனையெல்லாம் பிடிக்கல பிடிக்கலன்னு தட்டிவிட்ட. இப்போ என்னைக்கும் இல்லாத அதிசயமா நீ பிடிச்சிருக்குன்னு சொன்ன, அந்த பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டு. எல்லாம் நம்ம நேரம் என புலம்ப அவனின் தந்தை முருகனும், இவனுக்குன்னு பொண்ணு எங்கேயாச்சும் பிறக்காமையா இருக்க போறா, அதெல்லாம் சரியான நேரத்துல வருவா என அவனுக்கு சாதகமாக கூற, சமரோ எதுவும் பேசாமல் காதம்பரியை நினைத்து சிரித்துக் கொண்டான் அமைதியாக. அவ்வாறே இரவு நெருங்க தூயவனுக்கு இரவு சடங்கு என எதையும் ஏற்பாடு செய்து விடுவார்களோ என்ற பயம் வேறு. ஆதினிக்கும் அதே பயம்தான். ஆனால் எதிர்பாராத கல்யாணம் ஆதலால் பெரியவர்கள் புரிந்து கொண்டனர். அதனால் இருவருக்கும் சற்று நிம்மதி. இருந்தும் இரவு அவளுடன் ஒரே அறையில் இருக்க வேண்டுமே என்று எரிச்சலோடு அமர்ந்திருக்க, அப்போது அங்கு வந்த மீனாட்சி பாட்டியோ அவன் அருகில் அமர்ந்தார். இப்ப என்ன ஏழைய கூட்ட போகுதோ என அவரை பார்க்க, அவரோ, டேய் பேராண்டி, உங்களுக்கு சடங்கு எதுவும் இப்போதைக்கு ஏற்பாடு பண்ணல. கொஞ்ச நாள் போகட்டும் சரியா என்க. அவனோ, ரொம்ப நல்லது. நீங்க செஞ்ச விஷயத்திலேயே உருப்படியான விஷயம் இதுதான் என்று மனதில் நினைத்து தலையை மட்டும் அசைத்தான். மேலும் தொடர்ந்த மீனாட்சி பாட்டி, நீ வேற வயசு பையன், அதுக்குள்ள நீ எதுவும் அவசரப்பற்றாத. அந்த பொண்ணு பாவம் என கூறிக்கொண்டிருக்க, இந்த கிழவி என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணுது. இதுக்கு அவளையே சமாளிச்சிடலாம் போல, என் கிரகம் என நினைத்து எழுந்து சென்றவன் அவன் அறைக்குள் நுழைய, அறைக்குள் பார்த்தவன் அதிர்ந்தான்.